வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்போ நிற்கிற இடத்த பார்த்துட்டு நீங்கள் சில வேலை நினைப்பீங்க, தம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டான் போலேன்ட்டு. நான் வெளிநாட்டுக்கு போயில. நாங்கள் நிற்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் தான் நிற்கிறேன். ஸ்ரீலங்காவில் கொழும்பில் நிற்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4வது மாடியில் நிற்கிறேன். ரொம்பவுமே இந்த இடம் வந்து அழகாக இருக்குது. இந்த சூழல் வந்து ரொம்பவுமே அங்கால அழகாக இருக்குது பாருங்கள். அங்கால ஃபுல்லாக கடல், இங்கால எல்லாமே கட்டிடம். ரொம்பவுமே அழகாக இருக்குது. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறோம். சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்போ அவங்களோட ஃப்ளாட்லாம் நிற்கிறோம். நாங்கள் அவங்க ஃப்ளாட்ஸ்லாம் நிற்கிறோம். இப்போ போகிறோம். நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடியாக போகிறோம். அப்போ போகிறத ஃபுல்லாக நாங்கள் பிளாக்காக போடுவோம்னு பார்த்தோம். அதை விட நாங்கள் நிற்கிற இடம் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. அந்த நாங்கள் இருக்கிற ரூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்போ அதையும் உங்களுக்கு காட்டுவோம். இந்த வீடியோவில் நிறைய காட்ட போகிறோம், நிறைய விடயம் சொல்ல போகிறோம். நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஊரில் இருந்து வேப்பமில்ல மாயிலையெல்லாம் கொண்டு வந்தோம். கொழும்புலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற பிளேட்ஸுக்கு முன்னாலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா மரமுமே நிற்கிது. எனக்கு சிரிப்பும் வந்தது. ஆனால் உண்மையிலேயே எல்லா மரமும் அந்த வீட்டையும் நிற்கிது. யார்கிட்ட விடன்னு தெரியலை. உண்மையாக நல்லா இருக்குது. அப்போ நாங்கள் 2 ரூமை காட்டுன்னு பாருங்கள். இதான் வந்து நாங்கள் 2 ரூம். இது ஒரு ஃப்ளாட். அவங்க ஃப்ளாட் வேறொரு ஃப்ளாட்ஸில் இருக்கிறாங்க. இந்த ஃப்ளாட்ஸ் வந்து இப்போ 2 எடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்தபடியாக அழகான அலுமாரி எல்லாம் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷர்ட் எல்லாம் வந்து நாங்கள் அயம் பண்ணிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி நல்ல இடமெல்லாம் செட்டப்பாக செஞ்சுருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வீடு கட்ட வர மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. இந்த வீடியோவில் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் எப்படி செய்யலாம் என்ற ஐடியா இருக்குது. நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா ரூம் அப்படி செய்யணும்ன்ற ஐடியா இருக்குது. நிறைய விடயம் காட்டுவோம். அதை விட அப்படி நாங்கள் போடுற ரைஸ் எல்லாமே வந்து சொல்லுவோம். சாப்பாடு எல்லா விஷயமும் சொல்லுவோம். இந்த வீடியோவில் நிறைய இருக்குது. அதை விட 2 பிரபலமானவங்களையும் காட்டுவோம். அதை விட உங்களுக்கு தெரியாத ஒரு ஆளையும் வந்து காட்டுவோம். எங்கள் ஃபேமிலியில் மற்றது 2 பிரபலமானக்களையும் காட்டுறோம். இது பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த ரூமில் இருக்கிற சுற்றி எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அப்புறம் கேர்டினெல்லாம் போட்டு அழகாக இருக்குது. நல்லா ஃபுல்லாகவே ஒயிட் தான். ஃபுல்லாகவே பெயிண்ட் ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் இருக்குது. அந்த ஸ்கர்ட்டினெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. ஃபேன் எல்லா இடமும் இருக்கிறது தான். சிம்பிளாக ஒரு ஃபேன் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்களெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே சாஸ்திர முறைப்படி எல்லாம் பார்த்து கட்டுவோம். அங்கே அப்படி இல்லை. ஆனபடியெல்லாம் வடிவாக செய்திருக்காங்க. இது வந்து கிச்சன் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக மேலையெல்லாம் பார்த்திங்கன்னா கபர்ட் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அவன் வைக்கிற இடங்கள் மற்றது வெளியிலையும் பார்த்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு வியூ இருக்கும். வெளியில் பார்த்துட்டு இருக்கலாம். கீழேயும் வந்து கபர்ட் செட்டிங் செய்திருக்கிறாங்க. அதை விட பார்த்துச்சுன்னா இதில் குக்கர் கேஸ் குக்கர் எல்லாம் வந்து இதுலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அதில் வர அந்த ஆவியெல்லாம் வந்து மேலே போகிற மாதிரி அதுக்கு மேலே எல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜும் இருக்குது. கூட எல்லா ரூமுமே அப்படி தான் இருக்குது. இது ஃப்ளாட்ஸ்ன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. எங்களோட ஊரில் வந்து கோல் மாதிரி இது வந்து முன்னுக்கு இருக்கிற ஒரு இது விசிட்டர்ஸ் வந்தால் கதைக்கிற மாதிரி நல்ல ஒரு ஷேர் இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் பெயிண்ட் தான் நீங்கள் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நீட்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த போர்டரிங் எல்லாம் கொடுத்துருக்கும் போது அழகாக இருக்குது. அதை விட உங்களோட லைட் சிஸ்டம் அதெல்லாமே வந்து அழகாக இருக்குது. வீடு கட்டுறேன்னு சொன்னால் டியாவுக்கு இப்படியான வீடு விருப்பம். நாங்கள் எப்போ அது எங்கள் நல்ல ஹோட்டலில் நின்று சொன்னால் டியா அப்போ அப்படி ஒரு வீடு கட்டுவோம்னு சொல்லுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா டோர் பார்த்திங்கன்னு சொன்னால் கீ இல்லை. வந்து பார்த்திங்கன்னா கீ இல்லை. கார்டு மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை வச்சு தான் இது கீ வந்து ஓப்பன் பண்ணுறது. பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த கார்டை வந்து இதில் காட்டினீங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ள வந்து பார்த்தா ஏர் வழியில் நிற்கிறாங்கன்னு தெரியும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஷூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பூட் இதில் செய்திருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பலகை மாதிரி ஒரு பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கும். அந்த பூட் செட்டப்பில் செய்கிற வீடுகள் கூட ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும். கதவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிள் கதவு தான். எங்களை மாதிரி வந்து பெரிய ஒரு வேலைப்பாடு அப்படி செய்து போடல. இதில் டிவியும் வந்துட்டு ஏன்னா அந்த கதவுகள் வந்து அழகாக இருக்குது. ரொம்பவுமே ஒரு நீட்டான ஒர்க் இருக்குது. இதான் வந்து அந்த கார்டு. இந்த கார்டை வந்து நாங்கள் அதில் இது பண்ணோம்னு ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் கார்டு ஒரு ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். நாங்கள் வந்து கீழத்தில் வச்ச மாதிரி 10 லட்சம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். மற்றபடி ஒர்க் பண்ணோம். அதுக்கு அது மேனுவல் செட்டிங் இருக்குது. மேனுவல் செட்டிங்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே வந்து சின்ன இடம். பின்னர் டைமில் இருந்து டீ குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அழகான இடம் உண்டு. சேரெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா அழகாக இருக்குது. வீட்டுக்கு வேணும்னு சொன்னால் அப்படி வேண்டி போடுங்க. எங்களோட வீடியோக்களை பார்க்குறவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதாவது எங்களோட வீடியோவில் வந்து எடுத்துக்கொள்ளணும்னாக்கான தான் நான் எல்லாமே போடுவேன். நான் இருக்கிற இடம் அப்படியான இதுகளை தான் போடுவேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் தான் வேறு யாருமே தான் நான் தான் நிறைய நாளை பிறகு வேட்டி கட்டிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் வேட்டி கட்டிக்கிறான்னு சொல்லுவாங்க. நான் வேட்டி கட்டுறது எனக்கு பிடிக்கும். நான் தமிழராக்கள் வந்து வேட்டி கட்டுறது தமிழர் தெரியாதம். இதில் வந்து மத இதண்டு நான் பார்க்குறது இல்லை. வந்து நாங்கள் போடுற ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் வந்து நாங்கள் போகிற ஹோட்டல் கொழும்பில். ரொம்பவுமே வந்து நல்லா இருக்குது. முழு காட்டுறேன் பாருங்கள். ஹோட்டலில் நேம் வந்து பார்த்திங்கன்னா சஃபார்னு சொல்லி ஒரு ஹோட்டல் உண்டு. கொழும்புலாம் இருக்குது.
நாங்கள் இதுக்குள்ள தான் இங்கே தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை பாசல்னு சொன்னால் சாமத்திய விடன்னு சொல்லலாம், வெளியேன்னு சொன்னால் பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லலாம். எங்களோட அக்காண்ட மக்களோட ஆளுக்கு அதே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோல்லாம் புக் பண்ணியிருந்தேன். உள்ளுக்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் இருக்குது. நான் எல்லாமே காட்டுறேன், நான் உங்களுக்கு ஷார்ட்ல இருந்தே காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோலம் மாதிரி ஒரு செட்டப். கோலம் தான் இந்த கோலம் வந்து பார்த்துட்டோன்னா அந்த நடுவில் இருக்கிற அந்த செம்மஞ்ச கலர் ரோஸ் கலர் வந்து போட்டுக்கிறாங்க கோலமாக. மற்றது வந்து அப்படியே செய்து வச்சுக்கிறாங்க. அது வந்து ரெஜிபோ பண்ணிக்கலாம், அதை ரிமூவ் பண்ணலாம். இது வந்து முன்னுக்கு இருக்கிற ஒரு இடம், முன்னுக்கு இந்த நாங்கள் கோலுக்கு போகிறக்கு முன்னுக்கு இருக்கிற இடம். வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அதை விட பார்த்தோம்னா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இந்த இடம் செம்மையாக இருக்கும். நான் வந்து ஃபோனில் தான் எடுத்தேன். ஃபோனில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு போய் என்னென்ன மாதிரி எல்லாமே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் யாராவது வெட்டிங் பண்ணுற ஐடியா இல்லையான்னு சொன்னால் சாமத்தையோடு செய்கிற ஐடியா இல்லை பேர்த்தை செய்கிற ஐடியா இருந்தாலும் இது இந்த இடம் வந்து உங்களுக்கு நிறையத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பூ, ரியல் பூ, மல்லிகைப்பூ அதுகளை வச்சு செஞ்சுருக்கிறாங்க. ஃபுல்லாக இந்த இடம் பூவால் தான் வந்து இந்த முன் டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க. நீட்டாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது, ஃபோட்டோக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி கோல்ட் கலர் சாரி அப்படி தான் கட்டி எடுத்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். இந்த இடம் உள்ளுக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு போயிடுவோம் ரெண்டு போட்டு நாங்கள் முன்னுக்கு இருந்தோம். கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற டைம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் உள்ளுக்கு போகலை, ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். என்னென்னு சொன்னால் நாங்களும் முடி வெளியில் போனால் தானே ஃபோட்டோஸ் எடுக்கிறது எப்பாடு இருந்தது தான் வெயிட்டிங் கட்டுறது. அப்போ 2-3 ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லி நான் ஒரு மாதிரி ஒரு ஐஃபோன் உள்ளவனை பிடிச்சாச்சு. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இது யாருன்னு சொல்லி. இவள் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கிட்ட தங்கச்சி, என்னோட தங்கச்சி, சொந்த தங்கச்சி. என்ன வேலைன்னு வந்து நம்பி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், என்னோட ஒரு ஃபீமேல் வேர்ஷன் சொல்லலாம். ரொம்பவுமே வந்து என்ன போலியே எல்லாம் யோசிப்பல், என்ன போலியே சிந்திப்பல். நான் என்னோடய கீயை கொடுத்துட்டு போகிறேன்னு அவள்கிட்ட நம்பி கொடுக்கலாம். ஒரு நல்ல ஆள், டேலண்டான ஆள் தங்கச்சி தான். அப்போ நாங்கள் 2 பேருமே போனபடியாக 2 பேருமே ஃபோட்டோ எடுத்துக்கொண்டோம். நிறைய நாள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அந்த மனவரைன்னு சொல்லுவாங்க. மனவரை நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. சிம்பிளாக தான் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து ரியல் ஃப்ளவர்ஸில் செஞ்சுருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லியா தாமரை, அந்த தாமரை மொட்டு, மல்லிப்பூ அதுகளை வச்சு தான் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குத்து விளக்கு, பூத்தட்டு அது எல்லாம் இருக்குது. ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க், நல்ல ஒயிட் பேக்ரவுண்டில் நல்லா செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கோச்சி ஆடாக இருக்கட்டும், அதே மாதிரி இருக்கிறாங்க அதில் இருக்கிற ரெட் ரோஸ், அந்த இருக்கிற பூ, சின்ன பூக்கள் எல்லாம் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஃபோட்டோவுக்கு செம்மையாக இருக்கும், வீடியோஸுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு டெக்கரேஷன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் டேபிள். இந்த டேபிளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நார்மல் பைலில் ஒரு கோல்ட்டுள்ள ஒரு சீலை போட்டிருந்தாங்க, கவர் ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த நடுவில் கோல். இதில் இருக்கிற பூவும் கூட ரியல் பூ, ரொம்பவுமே வந்து அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி வடிவாக காட்டுறேன். டெக்கரேஷன் சொல்லி பெரிய டெக்கரேஷனுக்கு போய் நிறைய காசு கொடுக்குறதுக்கு இதுவும் வந்து கொஞ்சம் காசுகள் கூட தான், ஆனால் செம்மையாக இருந்தது. இதெல்லாம் வந்து ரியல் பூவை வச்சு செஞ்சுருக்கிறாங்க. அதை விட இருக்க அந்த மேலே இருக்கிற லைட் செட்டப்பாக இருக்கட்டும், மற்றது மேலே இருக்கிற அந்த சீலிங்காக இருக்குது. அந்த சீலிங் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தேன்கூட்டு ஒரு அரகோனியும் அன்கோனி ஓகே விரையில் தேன்கூட்டு ஸ்டைலில் வந்து அந்த மேலே வந்து செய்திருந்தாங்க. அதுவும் வந்து நீங்கள் வீடுகளுக்கும் செய்யலாம், செம்மையாக இருக்குது. பலகையில் செஞ்சுருந்தாங்க. இதான் வந்து அந்த பூ எல்லாமே ரியல் பூ. பார்த்திங்கன்னு சொன்னால் பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே ரியல் பூ. நான் டவுனில் வந்து தொட்டும் பார்த்தேன், அழகாக இருந்தது. கீழே பார்த்துட்டு ரெட் கலரில் வந்து இதை ஒரு மிக்ஸ் பண்ணி தண்ணி எண்ணெய்க்கிறேன் விட்டுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிளான ஒரு அலங்காரம், ஆனால் ஃபோட்டோ எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோ மாதிரி இருக்கும். அதை விட ஒரு வேல்யூவான ஒரு பெருமதியான ஒரு ஃபங்க்ஷனுக்கான நீங்கள் டெக்கரேஷனாக இருக்கும். இனி வந்து மனவரைக்கு வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அந்த லைனில் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட்டிகிட்டு வருவாங்க. பாருங்கள், இதில் வந்து வர மியூசிக் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் இப்போ போட்டுக்கிற மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ரியல் மியூசிக். வீணை அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேளம், பிபி எல்லாமே இருக்குது. நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இனி இதில் இருக்கிற மியூசிக் எல்லாமே வந்து ரியல் மியூசிக். அதை பற்றியும் சொல்லுவேன், வாங்க தொடர்ந்து பாருங்கள்.
இதில் 2 இசை ஜாம்பவான்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். யாராவது அவங்களோட பேர் தெரிஞ்சுன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே சாப்பிட்ற டைம் வந்துட்டு சாப்பாடு செம்மையாக இருந்தது, சிம்பிளாக இருந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னீர் கறி வச்சுருந்தாங்க, பருப்பு கறி வச்சுருந்தாங்க, கட்லட், அதே மாதிரி உருளைக்கிழங்கு கறி, மற்றது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பிரட்டல் உண்டு, அப்பள பொரியல், அதை விட கஜுவில் வந்து ஒரு சொதி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட்டு வெளுக்கிட்டோம். ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன். இந்த மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வீணை சரி இல்லைன்னு சொன்னால் தபேலா எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து இனிமேல் வந்து இப்படியான உங்களோட வீட்டில் எதுவும் ப்ரோக்ராம் நடந்தால் இவங்களை இப்படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அழகான ஃபங்க்ஷனை உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் நினைக்கிறேன். இந்த ஒரு பலகார பையன் தூக்கி நாங்கள் வெளுக்கிட்டோம். பாய், மூணு வீடியோவில் சந்திக்கலாம்.